ஒரு சைடு போர்ட்டபிலிட்டி, இன்னொரு சைடு பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஏசூஸ்லேருந்து ரீசெண்டாக எக்ஸ்போர்ட் புக் அல்ட்ரா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண லேப்டாப் வந்து லைட் வெயிட்டாக இருந்து பார்த்ததில்ல. லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய லேப்டாப்பில் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி ஏசூஸ் வந்து இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இந்த அல்ட்ரா லேப்டாப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரலாக இந்த எக்ஸ்போர்ட் புக் அப்படின்னாலே வந்து நமக்கு 40,000 ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து 3.5 lakh வரைக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அல்ட்ரா லேப்டாப் வந்து எந்த மாதிரி யூசர்ஸ் கன்சிடர் பண்ணலாம், யாருக்கு வந்து சூட் ஆகும், ரியல் லைஃப் யூசேஜ் எப்படி இருக்குது, பாக்ஸ் கண்டென்ட் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, அன்பாக்சிங் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் ப்ரீமியமான பேக்கேஜிங், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் திக்கரான பாக்ஸில் தான் வந்து நான் இந்த பாக்ஸ் வந்ததுக்கப்புறமா இனிஷியலாக வந்து ஒரு ZenBook Duo தான் வந்திருக்கு போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி இது வந்து எக்ஸ்போர்ட் புக்கு. மெயின் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லிம்மான பாக்ஸ் இருக்குது. 90 watt சார்ஜர், சார்ஜிங் கேபிளுமே இருக்குது. அண்ட் இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து லேப்டாப் இருக்குது. உள்ள ஒரு குட்டி பாக்ஸில் வந்து MS ஆஃபீஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதுக்கான ஒரு QR கோடு இருக்குது, அது கார்டு, HDMI-க்கான ஒரு பேப்பர் அண்ட் யூசர் கைட் இருக்குது. இப்போ வரக்கூடிய லேப்டாப்பில் வந்து நம்ம லேண்ட் போர்ட் பார்க்குறது இல்லை. பட் இந்த லேப்டாப்பில் என்ன ஒரு ஸ்வீட்டான சர்ப்ரைஸ்னால் இந்த மாதிரி USB to LAN போர்ட் டாங்கல் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த லேப்டாப்போட டிசைனில் வந்து பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்கிறது வந்து மிஸ்டி கிரே கலர், பார்க்க பயங்கர ப்ரீமியமாக இருக்குது. லேப்டாப்போட ஃபினிஷ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பேப்பர் நம்ம டச் பண்ணால் எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்குது. லேப்டாப் கம்ப்ளீட்டாக வந்து அலுமினியம் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் அடிஷ்னலாக வந்து ஒரு நானோ செராமிக் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மிடில் வந்து ஏசஸோட பிராண்டிங் வந்து ரொம்ப க்ளீனாக மினிமலாக வந்து கொடுக்குது. மேட் ஃபினிஷோட தான் வருது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்ஜஸ் எல்லாமே வந்து நம்ம அட்ராக்ட் ஆகிறது வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம். மேபி டார்க்கர் கலரில் இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக தெரிஞ்சிருக்கும் போல். பட் இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. அலுமினியம் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணி இருக்கிறதுனால ஓரளவுக்கு டியூரபிளாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறப்போ வந்து பெருசாக ரொம்ப ஹெவியாகவுமே வந்து நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். வெயிட் ஜஸ்ட் 1.1 kg தான். திக்னஸ்மே வந்து 1.64 cm இருக்குது. இந்த லேப்டாப்போட பிக்கஸ்ட் ஹைலைட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து போர்ட்டபிலிட்டி தான். ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். டக்குன்னு தூக்கி பேக்கில் போட்டுமா கிளம்பி போயிட்டே இருக்கலாம். லைட் வெயிட்டான டிசைன் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏசஸோட லேப்டாப்ஸ் பேசிக்காகவே வந்து ஓரளவுக்கு பெட்டர் டியூரபிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த லேப்டாப்லேயுமே வந்து அடிஷ்னலாக மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 8 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பவர் பட்டன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லேப்டாப்போட டிஸ்பிளே வந்து 140 டிகிரி வரைக்கும் வந்து நம்மளால் ஃபோல்ட் பண்ண முடியும். இது ஃப்ளாட், நம்ம அந்த 180 டிகிரி ஃப்ளாட்டாக வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. பட் இந்த அளவுக்கு வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். 140 டிகிரி வரைக்கும் டில்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணும். ஹிஞ்ச் குவாலிட்டி வந்து சாலிடாக இருக்குது. அண்ட் ஈஸியாக ஒரு சிங்கிள் ஃபிங்கர்லேயே வந்து நம்மளால் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியும். எந்த டைரக்ஷனில் வச்சாலுமே வந்து ப்ராப்பராக அந்த டைரக்ஷனில் வந்து இருக்கும். பட் ஃப்ளெக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவோம். இந்த லேப்டாப்பில் நிறைய ஹைலைட் இருந்தாலுமே வந்து அதில் டிஸ்பிளே வந்து இன்னொரு மேஜர் ஹைலைட்டு. 14 inch OLED டச் ஸ்க்ரீன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குது. 120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஹை ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே தான் இது. 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மேனுவலாகவும் அடாப்டிவாகவுமே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்டி கிளர் டிஸ்பிளே தான் இது. ஸோ ஏதாச்சும் ஒரு ஹார்ஸ் லைட்டு, இந்த பக்கம் வந்து லைட் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் லைட் இருக்குது அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ஷாக ப்ளஸ் அந்த கிளாசி பேனலில் நம்ம பார்க்குற மாதிரி வந்து இருக்காது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். 600 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. HDR கண்டென்ட் ப்ளே பண்ணுறோம் அப்படின்றப்போ பீக் பிரைட்னஸ் வந்து 1400 nits வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இண்டோரில் மல்டிமீடியா கன்சியூம் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இந்த பிரைட்னஸ் லெவல் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். Gorilla Glass Victus யூஸ் பண்ணி வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. 100% DCI P3 கலர் கேமட்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுது. பேண்டோன் வேலிடேட்டட் டிஸ்பிளே தான் இது. ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றதுமே வந்து கலர் பொறுத்த வரைக்குமே வந்து நமக்கு ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவும் இருக்கும். மல்டிபிள் கலர் ப்ரொஃபைலுமே வந்து செட்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்ச கலர் ப்ரொஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் PWM டிம்மிங் சப்போர்ட்டுமே இருக்குது. அந்த லெவல்ஸுமே வந்து நீங்கள் செட்டிங்ஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய OLED டிஸ்பிளே வந்து ரெகுலர் OLED டிஸ்பிளே கிடையாது, டேண்டம் OLED டிஸ்பிளே. ரெகுலர் OLEDயோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லலாம். ரெகுலர் OLEDயில் வந்து ஒரு லேயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த டேண்டமில் வந்து 2 லேயர் யூஸ் பண்ணுவாங்க. பிரைட்னஸ் வந்து எக்ஸசிவாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். பேனலோட லாங்கிவிட்டியுமே வந்து பெட்டராக இருக்கும். ஓரளவுக்கு ப்ரீமியமான பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி மல்டிமீடியா ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது வியூவிங் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து டீப்பான பிளாக் கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங்க்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு சூட்டபிளான டிஸ்பிளே தான். லோ லைட்டில் டிஸ்பிளே ஃப்ளிக்கர்னால வந்து ஐ ஸ்டெயின் இருக்காமல் இருக்க MyOS ஆப்பில் வந்து ஃப்ளிக்கர் ஃப்ரீ டிம்மிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து இன்டென்சிட்டி வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இன்டெலோட Core X7 358H ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 கோர் 16 த்ரெட் வந்து சப்போர்ட் பண்ணும்.
பண்ணும். ஏஐ டாஸ்க்காக NPU வந்து 50 டாப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். இன்டகிரேட்டட் இன்டெல் கிராஃபிக்ஸோட வந்துடும். மெமரிக்கு வந்து 64 GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் LPDDR 5X RAM வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ்க்காக 2 TB PCIe 5.2 NVMe SSD வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் அப்கிரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போதைக்கு இருக்கக்கூடிய RAM அண்ட் SSD காஸ்ட் எல்லாமே வந்து எங்கேயோ போகுது. பட் இவங்களே வந்து ரெடிமேடாக வந்து ஹை ஸ்டோரேஜ் ஹை RAM வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ரியல் வேர்ல்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது SSDயோட ஸ்பீச் வந்து நல்லா இருக்குது. ஆப் ஓப்பனிங் டைம் எல்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. லேப்டாப்போட பூட் டைமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏசூஸ் இந்த லேப்டாப்பில் அப் டு 50 வாட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைல் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹெவி லோடில் யூஸ் பண்ணுறப்போமே வந்து ஃபேன் நாய்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இல்லை. டெம்பரேச்சருமே வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது. கீக் பெஞ்ச், சினி பெஞ்ச், PC மார்க்கோட பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளேல வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த ஸ்கோர்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரெசிவான ஸ்கோர்ஸ் இருக்குது. SSDயோட ரீட் ரைட் ஸ்பீட்ஸ்மே வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதுவுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு சைடு வந்து பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் இருந்தாலுமே வந்து இன்னொரு பக்கம் ரியல் வேர்ல்டில் நீங்கள் கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் ஹெவியாக பண்ணுறீங்க, இன்டென்ஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, மல்டிபிள் ஆப்ஸ் வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணும்போதுமே வந்து எங்கேயுமே வந்து லேகு ஹிக்கப்ஸ் எதுவும் இல்லை. ஓரளவுக்கு நல்ல ஃப்ளூடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. டே டு டே யூசேஜாக இருக்கட்டும், ப்ரௌசிங்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, குரோமில் வந்து நீங்கள் 15 to 20 டேப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. வீடியோ எடிட்டிங்க்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து 1080p 4K வீடியோ எடிட்டிங்குமே வந்து இந்த லேப்டாப்பில் வந்து நம்ம பண்ண முடியும். அந்த எக்ஸ்போர்ட் டைமே வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. 4K வீடியோ எடிட்டிங்குமே வந்து ஹேண்டில் பண்ணுது. பட் டைம் லைன் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா மைல்டாக வந்து நம்ம ஸ்டட்டஸ் பார்ப்போம். பட் அதுவுமே வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. டெடிகேட்டட் GPU இல்லாதனால கிராஃபிக் இன்டென்சிவ் ரெண்டரிங் ஏதாவது நீங்கள் ஹெவியாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து சூட் ஆகாமல் இருக்கும். பட் நார்மலாக வந்து நீங்கள் ஆஃபீஸ் யூஸ், பிஸ்னஸ் பர்பஸ்க்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், சாஃப்ட்வேர் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி யூசேஜ்க்கு வந்து நமக்கு சூட் ஆகும். மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் புக் எல்லாமே வந்து நம்ம கேமிங்காக கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் கேஷுவலாக வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா கேமிங் வந்து ஹேண்டில் பண்ணோம். ராக்கெட் லீக் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. சைபர் பங்க் ரியல் வேர்ல்டு யூஸ் பண்ணும்போதுமே வந்து ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் சைபர் பங்க் பெஞ்ச் மார்க் மட்டும் ரன் பண்ணி பார்க்கும்போது 30 FPS வந்து கிடச்சிது. கேம் நம்ம ப்ளே பண்ணும்போது வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தான கேம் ப்ளே வந்து கிடைக்குது. கீபோர்ட் அண்ட் ட்ராக் பேட்னு வரும்போது கீபோர்டில் வந்து 1.5 mm வந்து கீ ட்ராவல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீபோர்ட் ஸ்பேஸிங்குமே வந்து அடிக்வேட்டாக இருக்குது. நான் ரொம்ப அதிகமாகலாம் வந்து டைப் பண்ண மாட்டேன். பட் ஈஸியாக வந்து என்னால் 50 to 55 வேர்ட்ஸ் வந்து என்னோட ஸ்பீடுக்கு வந்து டைப் பண்ண முடியுது. டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ட்ராக் பேட் வந்து இந்த வாட்டி வைடாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிளாஸ் ட்ராக் பேடு. பட் என்ன அப்படின்னா இதில் வந்து ஹாப்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹாப்டிக் ட்ராக் பேடு. நார்மலாக லெஃப்ட்டு ரைட்டு கிளிக் பண்ணால் வந்து அந்த கிளிக் சவுண்டு வந்து இருக்கும். பட் இந்த லேப்டாப்பில் வந்து கிளிக் பண்ணால் ஹாப்டிக் மூலமாக வந்து அந்த கிளிக்கை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போதே வந்து அந்த ஹாப்டிக்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். கொஞ்சம் யூனிக்காக புதுசாக இருந்தது. பட் இது கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணால் தான் வந்து இந்த கிளிக்கு வந்து நம்ம யூஸ் டு ஆகும். கிளாசி ட்ராக் பேட் அப்படின்றதுனால வந்து இனிஷியல் டேஸில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தோணும். லேட்டர் வந்து நம்ம அந்த ட்ராக் பேட்க்கு வந்து யூஸ் டு ஆகிடும். நல்லா ஒய்டாக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். கெஸ்டர் சப்போர்ட்டும் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட்டில் வந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டாப்பில் ஸ்லைட் பண்ணும்போது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த டைமில் வந்து ஹாப்டிக் வந்து ஃபீல் ஆகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. ஆடியோன்னு வரப்போ வந்து ஓரளவுக்கு நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக 6 ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல லவுடான ஆடியோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பேஸ் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது. வோக்கல் கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குது. அடிஷ்னலாக வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஃபால்ட்டாகவே வந்து நிறைய ப்ரீசெட் மோட்ஸ் வந்து நமக்கு அந்த மை ஏசூஸ் ஆப்பில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கேமரா அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ்னு வரப்போ 1080p ஃபுல் HD வெப்கேம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரைவசி ஷட்டர் இருக்குது. ரீசெண்டாக நம்ம அந்த ZenBook Duoவில் பார்த்தப்போ ப்ரைவசி ஷட்டர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து ப்ரைவசி ஷட்டர் வந்து இருக்குது. யூஸ் பண்ணாத டைம் வந்து நம்ம அந்த ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ வெப்கேமுக்கு வந்து ஆக்சஸ் இருக்காது. விண்டோஸ் அளவு ஃபீச்சர்ஸ்மே வந்து சப்போர்ட் பண்ணோம். ஏசூஸ் AI எக்ஸ்பர்ட் மீட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது மூலமாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறப்போ வந்து நம்ம அந்த வாட்டர் மார்க் வந்து செட் பண்ணிக்கலாம். லைவ் சப்டைட்டில்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம். மீட்டிங் சம்மரைஸ் கூட வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். போர்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா 2 தண்டர்போல்ட் Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அவுட்புட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லாமல் சார்ஜிங்க்குமே வந்து நம்ம இந்த போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து 2 USB Type-A போர்ட் இருக்குது. ஒரு HDMI போர்ட் அண்ட் ஒரு ஆடியோ காம்போ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. SD கார்டு ஸ்லாட் வந்து கிடையாது. அண்ட் கனெக்டிவிட்டி ஏரியான்னு வரப்போ Wi-Fi 7 சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 6க்கான கார்டு வந்து சப்போர்ட் இருக்குது. பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய டிரைவர் வெர்ஷனுக்கு வந்து ப்ளூடூத் 5.4 டிவைசஸ் வரைக்குமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். Wi-Fi ரேஞ்ச்லேயுமே வந்து நான் இஷ்யூஸ் நோட்டீஸ் பண்ணல. பேட்டரி அண்ட் சார்ஜிங் வந்தோன்னா 70 Wh பேட்டரியோட வருது.
90 வாட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். பாக்ஸ்லேயே வந்து சார்ஜர் வந்து பண்டில் பண்ணுறாங்க. டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிளுமே வந்து கொடுத்துட்றாங்க. ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரெசிவான பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. அதிகமான ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா விஸ்பர் மோடில் போட்டிங்க அப்படின்னா கம்மியான வாட் தான் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ அந்த மோடில் வந்து நீங்கள் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா 12 to 14 ஹவர்ஸ் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் மோடில் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு, ப்ரௌசிங்கு, நார்மல் யூசேஜ் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, கேம்ஸ்லாம் பெருசாக ஆட மாட்டீங்க அப்படின்னா 10 to 12 ஹவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் மோட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் கேமிங் கொஞ்சம் எடிட்டிங் மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸான டாஸ்க் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ வந்து 4 to 5 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து பேட்டரி எதிர்பார்க்கலாம். 1 ஹவர் கேமிங், 1 ஹவர் எடிட்டிங், 1 ஹவர் ப்ரௌசிங், இந்த மாதிரி ஒரு மிக்சட் யூசேஜில் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் மோடு, ஸ்டாண்டர்ட் மோடு மாற்றி யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து நமக்கு பேட்டரி கிடைக்குது. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஆஃபீஸ்க்கு யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்க, கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த லேப்டாப் நம்ம பார்த்தோன்னா எல்லா செக் பாக்ஸுமே வந்து டிக் பண்ணி ஒரு காம்பேக்டான லேப்டாப்லேயுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஏசூஸ் காட்டியிருக்காங்க. ரெகுலர் யூசேஜில் லேக், ஹிக்கப்ஸ் எதுவுமே வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஆனால் எல்லாருக்குமே இந்த லேப்டாப் செட் ஆகுமானா கண்டிப்பாக வந்து கிடையாது. கேமிங்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னால வந்து டெடிகேட்டட் கிராஃபிக் கார்டு இருக்கக்கூடிய லேப்டாப்ஸ் வந்து ஏசூஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாடல்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். பட் இந்த லேப்டாப் எந்த மாதிரி யூசர்ஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்னா நல்ல பில்டு குவாலிட்டி, சாலிடான பேட்டரி பேக்கப், எக்ஸலண்ட்டான டிஸ்பிளே, போர்ட்டபிலிட்டி வந்து ஒரு டாப் ப்ரியாரிட்டி, லைட் வெயிட்டாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும், ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பேன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸில் வந்து எனக்கு காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த மாதிரி யூசர்ஸ் வந்து இந்த லேப்டாப் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் 1.1 kg வெயிட்டில் இன்டெல் கோர் அல்ட்ரா X7 ப்ராசர், 64 GB ரேமு, 2 TB SSD அண்ட் டேண்டம் OLED டிஸ்பிளேன்னு ஒரு ஃபீச்சர் பேக்கல் லேப்டாப்பை வந்து ஏசூஸ்லேருந்து இந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. வெப்கேமோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர், பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து விண்டோஸில் ஒரு லைட் வெயிட்டான லேப்டாப், ஒரு அளவுக்கு பவர் பேக்கல் லேப்டாப் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபியூச்சரில் வந்து அடிஷ்னலாக வந்து ரேம், ஸ்டோரேஜ் எதுவும் அப்கிரேட் பண்ணக்கூடாது, இருக்கக்கூடிய ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாடல் செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஏசூஸ் இந்த லேப்டாப் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் 3.5 lakhs வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் புக் அப்படின்னால வந்து நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஏசூஸோட எக்ஸ்போர்ட் புக் வந்து i3, i5 வந்து நமக்கு அந்த 40,000 ஸ்டார்ட் ஆகி இப்போ 3.5 lakh வரைக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஏசூஸ்லேருந்து என்ன ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லேப்டாப் மட்டும் இல்லாமல் பேட்டரிக்குமே வந்து 3 years வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக தேவைப்பட்டால் ஆடானாக வந்து 5 years எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி சப்போர்ட்டுமே வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆக்சிடென்டல் டேமேஜ் ப்ரொடக்ஷன் வந்து 1 yearக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன தான் வந்து ப்ரைஸ் ஹைக்கை வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு ஒரு சைடு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி, ஆக்சிடென்டல் டேமேஜ் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து என் கன்சியூமருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்லலாம். மொபைலில் கூட யாராச்சும் வந்து ப்ரீமியமான ப்ராடக்ட்ஸ்க்காச்சு ஒரு 2-3 years வாரண்ட்டி கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த லேப்டாப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏசூஸ் எக்ஸ்போர்ட் புக்கில் வந்து வேறு ஏதாச்சும் மாடல் நம்ம சேனலில் கவர் பண்ணலாம் அப்படின்னா எதை கவர் பண்ணலாம் அப்படின்ற வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த மாடல் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த லேப்டாப் பற்றி வேறு ஏதாச்சும் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதையுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கில் வந்து வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பேசிஸில் வந்து அங்கே டீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். லேப்டாப் மட்டும் இல்லாமல் மற்ற கேட்டகரியோட டீல்ஸுமே வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் டெக்.